Hello guys, நான் உங்க சலீம். இன்னைக்கு நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃபோரம்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டெராய்ட்ஸ். இது அவேர்னஸ் வீடியோ. early daysல பாடி பில்டர்ஸ் கண்டெஸ்ட் ப்ரெப் அப்போ மட்டும் தான் ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் நாளடைவில் அது ரொம்பவே ஒரு சகஜமான விஷயமா மாறிச்சு. ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் ஃபாஸ்டர் க்ரோத்துக்காக ஸ்டெராய்ட் அபியூஸ் பண்றாங்க. ஸோ இதனால உங்க பாடியில நேச்சுரலாக இருக்க ஹார்மோன்ஸ், உங்க டெஸ்டஸ்டெரான் இது எல்லாமே டவுன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நீங்க ஒரு கண்டெஸ்ட் ப்ரெப்ல இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணுங்கள். நீங்கள் புஷ் பண்ணுற வெயிட்டாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கிற டயட்டாக இருக்கட்டும், எதுவுமே ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ணாமல் ஒரு ப்ராக்ரெசிவாக போங்க. உங்களுக்கு மீட் கால்குலேட்டர் அண்ட் வோக்கல் பிளான் இது ரெண்டுமே நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் ஒரு கண்டெஸ்ட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அனபாலிக்ஸ் எடுக்க முன்னாடி கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஹீமோகுளோபின் அண்ட் டெஸ்டோஸ்டெரான் லெவல் அண்ட் மோரோவர் உங்கள் ஆர்கன்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கான்னு ஒரு டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பரான சர்டிஃபைட் கோச் கிட்ட உங்களோட கோல் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டோசேஜ் அண்ட் என்ன பீரியட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சேஃபாக எடுத்துக்கோங்க. நீங்கள் கண்டெஸ்ட் போகல அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் எடுக்கணும்.